நாம் பார்க்க போகிறோம். அதனால தேவன் தங்கும் இடம் எது, அவர் எங்கு வாசம் பண்ணுகிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இது ஒரு டாபிக். நாம் வசிக்கிற இடம் எது, நாம் என்ன செய்யணும், இப்போ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது அதிகாரம், அதில் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது அதிகாரம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கு வாசம் பண்ணுவேன். கரங்களை தட்டி பயன்படுத்தலாமா? அல்லேலூயா. இது எந்த இடம்? அல்லேலூயா. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று சொல்லுகிறதான அந்த இடம் இது இந்த கட்டிட சபையா? எல்லாரும் கவனிங்க, இந்த கட்டிட சபையா? கிடையாது. ஆமென். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று சொல்லி இயேசப்பா சொல்றாருன்னா அது எந்த இடம்? இந்த கட்டிட சபை கிடையாது, நாம் உலக பிரகாரமா வசிக்கிற வீடு கிடையாது. ஆமென். அப்போ அது எந்த இடம்? நாம தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சரீரமாகிய சபையை பார்த்துதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது என்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்ப நம்முடைய இருதயத்துலதான், இருதயம் சிங்காசனத்துலதான் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அதை விரும்பினபடினால், மனுஷனை அவர் ரொம்ப அதிகமாய் விரும்புகிறபடினாலே நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொல்றவங்க எத்தனை பேரு? அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு அவங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னு அர்த்தம். இப்ப நம்ம அறிக்கை செய்ய போறோம். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். என் சரீரமாகிய சபையிலே, சபையாகிய என் சரீரத்திலே, என் இருதயம் என்னும் சிங்காசனத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் என்னை விரும்பினபடினாலே அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனித சரீரமாகிய சபையை அவர் விரும்பி நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மளை நல்வழி படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டவர்களாகிய நம்மை சபையில வைத்து சத்தியத்தை போதிக்கவும் சத்தியத்தை கேட்கவும் அவருடைய பிள்ளைகளாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாகி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து மகனே மகளே என்று சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய பாதபடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த வீட்டிலே வசித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய நிரந்தரமான வீடு இங்க கிடையாது. அப்ப வேற எங்க இருக்கு? பரலோக ராஜ்யத்தில் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு இருக்குது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் பரதேசியா இந்த பூமியில நம்ம தங்கி இருக்கோம். அல்லேலூயா. பரதேசியா இந்த பூமியில நம்ம தங்கி இருக்கிறோம். நமக்கு நிரந்தரமான வீடு பரலோக ராஜ்யத்தில் உண்டு. இந்த வீட்டில தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய பரிசுத்த வேதாகம வார்த்தைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. ஆமென். இந்த பூமியில நம்ம வசித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கென்று வீடு மாசி பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி வீடு கட்டி வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் சுவரோரங்களில் தேவனுடைய பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்றோம்? போட்டோவா வச்சு அதை நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சபையில வந்து பரிசுத்தவான்கள் எழுதின பாடல்களை, கீதங்களை நம்ம என்ன பண்றோம்? பாடி துதித்துக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தானே. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே தேவனுடைய பிரமாணங்கள் கீதங்கள் ஆயின. அல்லேலூயா. தேவனுடைய பிரமாணங்கள்னா கட்டளைகளும் கற்பனைகளும் வாக்குத்தத்தங்களும் நமக்கு பாடல்களாக இருக்கிறது. ஆமென். இப்ப கூட பார்த்தீங்கன்னா சகோதரர் வந்து ஏற்கனவே ஒரு பாட்டு டியூன் இருக்குது, அதில் ஒரு புதிய வரிகளை எழுதி சொந்தமா பாட்டு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய வீட்டில, நம்முடைய சபைகளில போய் கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில தேவனுடைய பிரமாணங்கள் கீதங்கள் ஆயின. அல்லேலூயா. அப்படிதானே நம்ம கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அது உண்மைதானே? அல்லேலூயா.
அப்போ நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே இயேசுவாவுடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. இப்படிதான் நாம் என்ன பண்றோம், அவருடைய வேத வசனங்களை பாடலாக பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் பலிபீடத்தின் மேல் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, யாரை கொண்டு வந்து? கர்த்தர் நேசிக்கிற, அவர் வாசம் பண்ணுகிற ஜனங்களாகிய நம்மை ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே வந்து பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஜெப வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தர் நம்ம என்ன பண்றார்? மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் பரிசுத்த பர்வதத்திலே ஜனங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் கீதங்கள் ஆயின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே என் தேவனுடைய பிரமாணங்கள் கீதங்கள் ஆயின, எனக்கு கீதங்கள் ஆயின. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே என் தேவனுடைய பிரமாணங்கள் கீதங்கள் ஆயின, எனக்கு கீதங்கள் ஆயின. நான் கர்த்தருடையவன், அவர் என்னுடையவர். என் வீடு தேவ பிரசன்னத்தால் நிரம்பிய வீடு. நான் கர்த்தருடையவன், அவர் என்னுடையவர். என் தேவ வீடு பிரசன்னத்தால் நிரம்பிய வீடு. என் வீட்டில் தேவ தூதர்கள் இறங்கி உலாவுகிறார்கள். என் வீட்டில் தேவ தூதர்கள் இறங்கி உலாவுகிறார்கள். கிறிஸ்துவே என் வீட்டின் தலைவர், எனக்கு மறைவான விருந்தாளியே. எல்லாரும் சொல்லுமா? இயேசு கிறிஸ்துவே என் வீட்டின் தலைவர், எனக்கு மறைவான விருந்தாளியே. ஹல்லேலூயா. தேவதூதர்கள் என் வீட்டில் உலாவுகிறார்கள் என்று சொன்ன காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட தேவதூதர்கள் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டபடி நாம் எல்லோருக்கும் ஒவ்வொரு தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எங்க போறோம், எங்க வரோம், என்ன செய்யறோம் எல்லாத்தையுமே கண்காணிச்சு தேவனுடைய சமூகத்துல அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எங்கெல்லாம் உலாவுறோமோ அங்கெல்லாம் தேவதூதர்கள் உலாவி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம வீட்டில் உலாவும் போது தேவதூதர் வீட்டில் உலாவுறாங்க. ஏன்னா வீட்டில் என்ன பண்றோம், வெளியில் என்ன பண்றோம், எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது. ஆமென். அப்போ என் வீட்டில் தேவதூதர்கள் உலாவுகிறார்கள். என் வீடு தேவ பிரசன்னத்தினால் நிரம்பிய வீடு. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால் நிரம்பிய வீடுனா பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லோருமே வீட்டில் உலாவும் போது தேவனும் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளதான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கீதங்கள் பாடல்களாக, அவருடைய வசனங்கள் நமக்கு பாடலாக இருக்கிறது. அப்ப வீட்டில் கூட நம்ம கர்த்தரை துதிச்சு பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவ பிரசன்னம் நிறைந்த வீடாக நம்முடைய ஒவ்வொரு வீடும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். என் வீடு தேவ பிரசன்னத்தினால் நிரம்பிய வீடுன்னு சொல்லி மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். என் வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஜெப ஆவியினாலும் விண்ணப்ப ஆவியினாலும் என் வீட்டாரும் நிரம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ என் வீட்டாரும் நிரம்பி இருக்கிறோம்னா எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்னா, நம்ம வீட்டில் அமர்ந்து அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆமென். ஜெப ஆவியினாலும் விண்ணப்ப ஆவியினாலும் நம்ம என்ன பண்றோம்? அனுதினமும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம், பிளஸ் அவரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால என் வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடு எனப்படும்.
ஜப ஆவியினாலும் விண்ணப்ப ஆவியினாலும் ஜப ஆவியினாலும் விண்ணப்ப ஆவியினாலும் என் வீட்டாரும் நிரம்பி இருக்கிறோம். நானும் என் வீட்டாரும் நிரம்பி ஜெபிக்கிறோம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே என் தேவனுடைய பிரமாணங்கள் கீதங்கள் ஆயின, எனக்கு கீதங்கள் ஆயின. நல்ல கரங்களை தட்டி கத்தோடு நமக்கு மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய வீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நல்லா துதிச்சு ஜெபிச்சு கர்த்தரை ஆராதிச்சு அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப தேவன் என்ன செய்கிறாரு? நமக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை பாடி துதிச்சு அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். பார்த்தோமா? ஹல்லேலூயா. இப்படியாக தேவ ஜனமே, இப்படியாக பாவத்திலும் சாபத்திலும் மரண பயத்திலும் பிசாசின் பிடியிலும் கடந்த நம்மை தமக்காக தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய அவருடைய ஜப வீட்டில கொண்டு வந்து வைத்து நம்மை மகிழ பண்ணுகிறானே, அவர் யார்? அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டு தான் சபைக்கு வந்திருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அந்த சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு இயேசு வல்லவர், நல்லவர், அற்புதர், அதிசயமானவர், நன்மைகளை செய்கிறவர், எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர், கல்வாரியில் ரத்தம் சிந்தினவர், அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்தவர் என்பதெல்லாம் அறிந்து கொண்டுதான் சபையில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டேன். முதலாவது கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்ட பிறகுதான் நம்ம அதை விசுவாசித்து சபையில வந்து ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? சங்கீதம் 46வது அதிகாரம் அதுல 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இப்ப நம்ம வேற வேற கன்ஃபஸ் பண்ணலாமா? நான் அமர்ந்திருந்து, எல்லாரும் சொல்லுங்க, நான் அமர்ந்திருந்து இயேசுவே தேவன் என்று அறிந்து கொண்டேன். அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார். இந்த பூமியில அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிழ்ந்திடுவேன், உயர்த்தி மகிமைப்படுத்திடுவேன். நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வெளிப்படுத்தின சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் அது 8வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவர்களும் சுற்றிலும் உள்ளையும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. கரங்களை தட்டி அப்பதான் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்படி அடுத்த வசனத்தை வாசிங்க. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறது. ஹல்லேலூயா. இப்ப உயிரோடு இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி
சோத்திரம் 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 தகப்பனே. நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நல்ல இன்னும் பலத்த கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. 10 வசனத்தை வாசிங்க. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். சகலத்தையும் நீரே சிருஷ்டித்தீர். ஆமென். நம்மை உண்டாக்கினது யாரு? நம்மை உண்டாக்கினது யாரு? எல்லாரும் சொல்லுங்க, இயேசப்பா தான். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், இருந்த தேவன், இருக்கிற தேவன், இனி வருகிறவருமான தேவன், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி நம் இயேசுவை பற்றி, அவருடைய ரட்சிப்பை பற்றி மற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனாலதான் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, நான் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி ஆத்ம பாரத்தோடு நான் அடைந்த நன்மைகளை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நம்ம தான் போய் சுவிசேஷம் சொல்லணும். ஆமென். ஹalleluya. அதற்காக தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார், நாம் என்ன செய்யணும் என்கின்ற தலைப்புல தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தரே, ஹalleluya. நான் அமர்ந்திருந்து முதலையாவது நான் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்ட பிறகுதான் இயேசு யாரும் நமக்கு தெரியலன்னா நம்ம போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இயேசு யார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொண்டோம். அதன் பிறகு அநேகருக்கு போய் சத்தியத்தை சொன்னோம், சுவிசேஷத்தை சொன்னோம். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதோடு முடியல, இன்னமும் சொல்லிக் கொண்டே இருக்கணும். இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். சபைகள் நிரம்பி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆத்ம ரட்சிப்பு தான் தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. அப்ப நாம் எல்லோருமே எப்படி இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டோம்? நான் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டேன். நான் அமர்ந்து இருந்து கர்த்தரே கையை பண்ணலாமா? நான் அமர்ந்து இருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டேன். ஜாதிகளுக்குள் அவர் உயர்ந்திருப்பார், இந்த பூமியிலே அவர் நாமத்தை உயர்த்தி மகிமை படுத்திடுவேன். மகிமை படுத்தினால் மகிழ்ந்திடுவேன். உயர்த்தி மகிமை படுத்திடுவேன். மகிமை படுத்தினால் மகிழ்ந்திடுவேன். நான் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வேன். இருந்தவரும் இருப்பவரும் இனி வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லவர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தரே. என்னை பரிசுத்த பாதையில் நடத்துவாரே. நான் அமர்ந்து இருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டேன். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்ட பின்புதான் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதில் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ராத்திரி வேளையிலே, நடுராத்திரியிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். அப்ப முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். விசுவாசித்த பிறகுதான் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன், என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். என் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன், என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நான் கர்த்தருடையவராய் மாறிவிட்டேன், அவர் என்னுடையவராய் என்றும் தேற்றுகிறார். நான் கர்த்தருடையவராய் மாறிவிட்டேன், அவர் என்னுடையவராய் என்றும் தேற்றுகிறார். நான் அமர்ந்து இருந்து கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஒரு குடும்பம் சொல்லியிருந்தா முதல்ல அது யாராவது ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆமென். அப்பாவா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஆமென், இல்ல பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், யாராவது முதலாவது அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தெரிந்து கொள்வார். அதன் பிறகு எல்லாருமே அப்படியே கொண்டு வந்துவார். அப்படியாக என்னுடைய குடும்பத்தில் முதலாய் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இந்த அடியன் தான். அதன் பிறகு என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். அல்லேலூயா. ஒருத்தர் தெரிந்து கொண்டு அவர்களை ரட்சித்து அவர்கள் மூலமாக இன்னும் ஜனங்களை ரட்சித்து அப்படிதான் சபையில் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. அப்ப இப்படியாக தான் நம்ம அமர்ந்திருந்து கர்த்தரை தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்டு அதன் பிறகு சத்தியத்தை கேட்டு சபையில வந்து அமர்ந்து அதுக்கு அடையாளமா மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இன்று வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி நம்மை தேவன் யார் என்று அறிய வைத்து ரட்சித்து சபையில கொண்டு வந்து வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்னையும் கொண்டு வந்து ரட்சித்து சபையில வைத்து ஊழியத்தையும் கொடுத்து, இது என்னுடைய ஊழியம் அல்ல, யாருடைய ஊழியம்? கர்த்தருடைய ஊழியம். இது எனக்கு மட்டும் சொந்தம் அல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொந்தமான ஊழியம் தான். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஊழியம். இயேசுவின் ஊழியம் தான் எல்லாருக்கும் சொந்தம். அல்லேலூயா. நான் மட்டும் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, நான் மட்டும் போய் மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. எல்லோரும் கடந்து போகணும், எல்லோரும் சுவிசேஷம் சொல்லணும், எல்லோரும் சத்தியத்தை அறிவிக்கணும், எல்லோரும் போய் டெலிவரி ஸ்ப்ரேயர் பண்ணணும். ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தி யார்கிட்ட சேர்க்கணும்? ஏசப்பா கிட்ட சேர்க்கணும். அல்லேலூயா. ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தி சபையில கொண்டு வந்து வச்சு தசமபாக காணிக்கை வாங்குவதற்காக இந்த ஊழியம் கிடையாது. ஆமென். ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தி தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நான் மட்டும்தான் செய்யணும்னா வேலைக்கு ஆகாது, எல்லோரும் சேர்ந்துதான் செய்யணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இப்படியாக இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து ஜனங்களையும் கொடுத்து அந்த ஜனங்களை நடத்தும்படியான வரங்களையும் வல்லமைகளையும் தாங்க இயேசப்பான்னு கேட்டபோது அவர் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து, நான் ஊழியம் தான் செய்யணுமா, நான் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கப்பா, நான் உண்மையிலே ஊழியத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி பல நாட்கள் போராடி இருக்கிறேன். ஆமென். அப்ப நான் ஊழியம் செய்யணும்னா எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க, அதுதான் எனக்கு அடையாளம். நான் எல்லாத்துக்குமே பாட்டு தான் கேட்பேன். இந்த காரியத்தை நான் செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க. நான் இந்த வீடு கட்டி முடிக்கணும்னா வீடு கட்டுற மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்குமே நான் பாட்டு தான் கேட்பேன். அப்போ நான் கேட்டபோது என்ன சொன்னாருன்னா, இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறீங்க இயேசப்பா, நான் என்ன செய்யணும், என் ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, வரங்களை கொடுங்க, வல்லமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இந்த பாட்டை கொடுத்தாரு. ஆமென். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்காக பாட்டை கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியே. சொல்லுமா, வாசிமா. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமானவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இது இயேசுவுக்காக சொல்லப்பட்ட வசனம். இந்த வசனத்தின்படி இயேசுப்பா நான் நிச்சயமா ஊழியம் தான் செய்யணும்னா அதை நான் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. என்ன கேட்பேன், உங்ககிட்ட பாட்டு தானே கேட்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை என் கண்ணில் காட்டி ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியே அறிவையும் கர்த்தர்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியே தூயாவியே எங்களை ஆளுகை செய்திடும் பரிசுத்த ஆவியே ஆவியே தேவாவியே எங்கள் மேல ஊற்றுமையா ஆவியே தேவாவியே ஆவியே தேவாவியே எங்கள் மேல ஊற்றுமையா பரிசுத்த ஆவியே வல்லமையின் ஆவியே பரிசுத்த ஆவியே பரலோக ஆவியே எங்கள் மேல ஊற்றுமையா உன்னதத்தின் ஆவியே உளுத்தெழுந்த ஆவியே உன்னதத்தின் ஆவியே உளுத்தெழுந்த ஆவியே எங்களை நிரப்புமையா என்னையா எங்களை நிரப்புமையா. ஆமென். இப்படிதான் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியே வழிநடத்தும் ஆவியே வல்லமையின் ஆவியே வழிநடத்தும் ஆவியே எங்கள் மேல ஊற்றுமையா மகிமையின் ஆவியே மாசற்ற ஆவியே மகிமையின் ஆவியே மாசற்ற ஆவியே வரங்களால் நிரப்புமையா எங்களை வரங்களால் நிரப்புமையா. ஆமென். இப்படியாக வரம் கொடுங்க ஏசப்பா, உங்க தாளந்துகளை எனக்கு கொடுங்க, உங்க வல்லமை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை முதலாவது நான் அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு பயந்த வழிகளில் நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க இந்த ஜனங்களை நடத்துவதற்கு. இது போல ஒருத்தர் கேட்டார் பரிசுத்த வேதாகமத்தில், உங்களுடைய ஜனங்களை நடத்துவதற்கு இது வேணும்னு சொல்லி கேட்டார். யார் கேட்டார்? ஞானத்தை கேட்டார், சாலமோன். ஆமென். அப்படியாக ஊழிய கன்ஃபார்மா நான் செய்யலைன்னா முதல்ல எனக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டபோது இந்த பாடல் வரிகளை கொடுத்தார். அல்லேலூயா. சத்தியத்தின் ஆவி, சமாதானத்தின் ஆவி. ஆமென். சத்தியத்தின் ஆவியே அப்படி அர்ப்பணிக்கிற எல்லாரும் சமாதான ஆவியே சத்தியத்தின் ஆவியே சமாதான ஆவியே எங்களை நிரப்புமையா கிருபையின் ஆவியே ஜீவனுள்ள ஆவியே கிருபையின் ஆவியே ஜீவனுள்ள ஆவியே ஜீவ தண்ணீர் ஊற்றுமையா என் தலை மேலே ஜீவ தண்ணீர் ஊற்றுமையா ஆவியே தேவ ஆவியே எங்கள் மேல ஊற்றுமையா என் ஆவியே பரிசுத்த ஆவியே எங்களை நிரப்புமையா. அல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் முக்கியம் கொடுத்தாதான் ஒரு ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா ஊழியம் செய்யவே முடியாது. இப்படியாக தேவன் நம்மை நடத்தி அல்லேலூயா இன்றைக்கு சபையில் ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து வைத்து என்னோடு கூட இணைத்து அவர் திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். இது என்னோட பெருமைக்காக சொல்லல. ஆமென். இப்ப இப்படி எவர்களை எல்லாம் முன்குறிச்சாரோ அவர்கள் எல்லாம் அழைத்த தேவன். ஆமென். இன்றைக்கு அநேகருக்கு ஊழியத்தை கொடுத்து அல்லேலூயா அதுல சாட்சி சொல்லணும்னா இந்த கிராமத்துல ஆமென் ஊதாரித்தனமா சுற்றி திரிந்து கொண்டு ஆமென் பிரச்சனைகளை போராட்டங்களை நடத்திட்ட அநேக நபர்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அநேக அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்த எங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளெல்லாம் இன்னைக்கு ஊழியத்தை செய்யும்படியாக கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல நான் ஒரு ஆளு. ஆமென். இந்த ஏரியாவில் சொல்ல போனா என் தம்பி ஒரு ஆளு. கருங்களை தட்டின கட்டோட அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா சிலவரத்துல போய் விக்டர் என்கிற ஆளு, அப்படியே ஜோஸ்வா என்கிற ஆளு. அல்லேலூயா. இது போல எல்லாருமே கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஊழியத்துல பயன்படுத்தி கொண்டு வராரு. நம்ம பூஜை தான், புரஸ்காரம் தான், 4 நட்சத்திரம் பார்க்கறது தான், சடங்காச்சாரம் தான், கும்பாபிஷேகம் தான், ஒரே கூத்து தான், கும்மாளம் தான். ஆமென். அப்படிப்பட்டவர்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட தேவன். ஆமென்.
அப்போ எல்லாரையுமே கொண்டு வந்து சபையில வச்சு சத்தியத்தை கேட்க வச்சு எல்லாரும் போய் சுவிசேஷத்தை சொல்லி எல்லாரும் கூட சத்தியத்தை சொல்ல வச்சு இன்னைக்கு வரக்கூடாதவங்களாம் இவங்களாம் சபைக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு சபையில வந்து உட்காந்துருக்கிறோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஊழியத்தை கொடுத்தாரு ஏசப்பா, என் ஜனங்களை நடத்தணும், எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பாட்டு கொடுக்க முடிக்க போறேன். அவ்வளவுதான். இந்த பாட்டு 3 பாட்டு கர்த்தர் கொடுத்த 3 பாட்டு வச்சுதான் இந்த மெசேஜ் எழுதினேன். சொல்ல போனா இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆயத்தம் இல்லை. நான் இடத்துல சொல்லியிருந்தேன், நீங்களாவது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனாவது இல்லை வேற யாராவது ஒருத்தர் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொன்னா இல்லை நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால சரி அதுக்கப்புறம் பார்த்தா உட்காந்து என்ன பண்ணா ஏசப்பா நான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்ல போனா எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தவங்க யாரை கூப்பிடுங்க சொல்லி பார்க்கலாம். கரெக்டா? சிவாஜியை கூப்பிடுவேன். ஆமே தெரியுங்களா? அவர்கிட்ட தான் முதல்ல நான் கேட்டேன், ஐயா ஆண்டு வேணும் ஐயா வந்துருங்க யாரு ஐயா ஃபுல்லாக ஷெட்யூல் வச்சுக்கிறேன், இந்த மாதம் ஃபுல்லாக என்னை கண்டுக்காதீங்க, என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க என்றாரு. இல்லைன்னா அவர் தான் இங்கே வந்து நடத்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ சரி நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த செய்தியை ரெடி பண்ணேன். இந்த செய்தியை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்துக்கு வந்தப்போ இந்த பாட்டை கொடுத்தாரு. உண்மையிலே நான் ஊழியம் செஞ்சு தான் ஆகணும்னா 2016 இந்த பாட்டை கொடுத்தாரு. நான் ஊழியத்துக்கு வந்தது எப்போ தனியாக ஆரம்பிச்சது 2021. அப்போ நான் என் ஜனங்களை எப்படி நடத்துவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் அதுல 16வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதுல 14வது வசனம், மறுபடியும் 134வது சங்கீதம் அது 25வது வசனம் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களை கொடுத்து ஒரு பாட்டை கொடுத்தாரு. நான் ஜனங்களை எப்படி நடத்தணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அதை நான் பாட்டை பாடி முடிச்சு செய்தி முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பா என்னன்னு சொல்றாரு? ஏசப்பா வந்து நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறாரு, நாமெல்லாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். ஆமென். அப்போ ஏசப்பா விசுவாசிகள் என் ஜனங்களை நீங்க கொடுத்துருக்கிறீங்களே, ஆடுகளை மேய்க்கும்படியான அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, நான் என்னுடைய ஆடுகளை எப்படி மேய்க்கணும், என் மந்தைய நான் எப்படி மேய்க்கணும், எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆடுகளே என் ஆடுகளே உங்களை நான் மேய்த்து நடத்துவேன். ஆமென். ஆடுகளே என் ஆடுகளே உங்களை நான் மேய்த்து நடத்துவேன். நல்ல மேய்ச்சலிலே நான் உங்களை மேய்த்திடுவேன். உயர்ந்த மலைகளிலே நான் தொழுவம் அமைத்திடுவேன். நல்ல மேய்ச்சலிலே நான் உங்களை மேய்த்திடுவேன். உயர்ந்த மலைகளிலே நான் தொழுவம் அமைத்திடுவேன். நல்ல தொழுவத்தில் படுத்து நீங்கள் இல்லை பாரலாம். நல்ல தொழுவத்தில் படுத்து நீங்கள் இல்லை பாரலாம். ஆடுகளே என் ஆடுகளே உங்களை நான் மேய்த்து நடத்துவேன். காணாமல் போனதை நான் தேடி ஓடுவேன். புறத்துண்டதை நான் திரும்ப கொண்டு வருவேன். காணாமல் போனதை நான் தேடி ஓடுவேன். புறத்துண்டதை நான் திரும்ப கொண்டு வருவேன். எலும்பு முறிந்ததை காயம் கட்டி பார்த்து கொள்ளுவேன். எலும்பு முறிந்ததை காயம் கட்டி பார்த்து கொள்ளுவேன். நசல் கொண்டதை நான் திடப்படுத்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே தான் அதை திடப்படுத்திடுவேன். ஆடுகளே என் ஆடுகளே உங்களை நான் மேய்த்து நடத்துவேன். எனது கோலும் எனது தடியும் உங்களை தேற்றிடும். சிதறி போகாமல் எப்பொழுதும் பாதுகாத்திடும். எனது கோலும் எனது தடியும் உங்களை தேற்றிடும். சிதறி போகாமல் எப்பொழுதும் பாதுகாத்திடும். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் பொல்லாப்பு உன்னை நெருங்கிடாமல் பாதுகாத்திடுவேன்.
எந்த துஷ்ட மிருகமும் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். என் தாசனாகிய தாவீதை உங்கள் நடுவில் நிறுத்திடுவேன். ஆடுகளே, என் ஆடுகளே, உங்களை நான் மேய்த்து நடத்துவேன். இதெல்லாம் நம்மை நடத்தும்படியாக ஏசப்பா சொன்ன வார்த்தை. நல்ல மேய்ப்பன் யாரு? ஏசப்பா மட்டும்தான் நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா நல்ல மேய்ப்பனா இருந்து ஜனங்கள் சிதறி போகாதபடி ரட்சிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் மீட்டெடுத்த வேலையை தான் நம்ம செய்யறோம், ஊழியக்காரர்கள் செய்யறாங்க. அல்லேலூயா. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்னா நல்ல மேய்ப்பனா இருந்து ஆடுகள் சிதறி போகாதபடிக்கு ஆமென், காணாமல் போனதை தேடி கொண்டு வரணும், துரத்துள்ளதை திரும்ப கொண்டு வரணும், எலும்பு முழுக்கத்தை காயம் கட்டணும், நசல் கொண்டதை திடப்படுத்தணும், நமக்கு கோலும் தடியும் அவர்களை தேற்றும்படியாக சிதறி போகாதபடி பாதுகாக்கணும், மரண இருளில் படத்தரங்களை போகாதபடிக்கு பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு பாதுகாக்கணும், துஷ்ட மிருகம் இராதபடிக்கு துஷ்ட மிருகத்தை ஒழிய பண்ணணும். உண்மைக்கு மொத்தம் உள்ள ஊழியக்காரனாக இருந்து ஜனங்களை நடத்தணும். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனம் திரும்புங்கள். நானே நல்ல மேய்ப்பன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனம் திரும்புங்கள். புல்லுள்ள இடங்களில் உங்களை நான் வைத்து செல்லுவேன், அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் கொண்டு போய்விடுவேன். புல்லுள்ள இடங்களில் உங்களை வைத்து செல்லுவேன், அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் கொண்டு போய்விடுவேன். ஆத்துமாக்களை தேற்றி என்றும் பாதுகாத்திடுவேன், என் ஆத்துமாக்களை தேற்றி என்றும் பாதுகாத்திடுவேன். ஆடுகளே, என் ஆடுகளே, உங்களை நான் மேய்த்து நடத்துவேன். ஆடுகளே, என் ஆடுகளே, உங்களை நான் மேய்த்து நடத்துவேன். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தவர் வார்த்தையின்படி எப்பொழுதும் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனாய், பண ஆசை இல்லாதவனாய், அன்பின் வழியிலே என் ஜனங்களை நடத்துகிறவனாய், பேராசை பெருமை கொள்ளாதவனாய், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையானவனாலே அநேகத்தின் பேரிலே நான் அதிகாரியாய் வைப்பேன் என்ற அந்த வேத வசனத்தின்படி என் தகப்பனே நான் நடக்கும்படி இதோ இந்த நேரத்தில் என்னுடைய ஆத்மா, சரீரம், சிந்தை, செயல் என்னும் நினைவுகள் அனைத்தையும் சர்வாங்க வழியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னுடைய மந்தையிலே எனக்கு என்று கொடுத்த ஆத்துமாக்களை சிதறி போகாதபடி என் தகப்பனே அவர்களை நான் கட்டி காத்து உங்களுடைய வருகையில உம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதானே உன்னதமான ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. இதுல ஒரு ஆத்மாவும் கெட்டு போகாதபடிக்கு நான் உத்தரவாதமாக இருந்து நடத்தணும் தகப்பனே. அதுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கூட ஏசப்பா. இது வரைக்கும் ஒருவேளை நான் பாவம் செய்து, ஒருவேளை மற்றவரிடத்துல கோபப்பட்டு, ஒருவேளை எரிச்சலாய் பேசி, ஒருவேளை என் ஆடுகள் என் மந்தையை விட்டு சிதறி போயிருக்குமானால் முழு மனசார இந்த நாளிலே என் ஜனங்களை நடத்த தெரியாமல் ஒருவேளை நான் நடத்தியிருந்தா மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமேலாவது என் ஜனங்களை சிதற விடாதபடி, ஆத்துமாக்களை சிதற விடாதபடி என் தகப்பனே சத்தியத்தை கேட்டு சபையில் நிலைத்திருந்து, கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து, உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிற உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனை மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளாக நான் வாழ வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இதோ கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் என்ற வசனத்தின்படி இந்த ஊழியத்தை எனக்கு மாத்திரம் நீங்க தரல ஏசப்பா. என் ஜனங்கள் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறீங்கப்பா. என்னோடு கூட இணைந்த கைகளாய் காலாட்களோடு கூட ஓடுகிறீர்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி
என்னையும் நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களையும் ஒரு உன்னதமான வேலையை அசட்டையாய் செய்யாதபடி உண்மை உத்தமம் உள்ள மனதோடு செய்யும்படி சுயநலமற்றவர்களாய் செய்யும்படி தகப்பனே நியாயத்தின்படி சத்தியத்தின்படி நீதியின்படி என் ஜனங்களை நடத்தும்படி எங்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் தந்து நீர் வயப்படுத்தும்படியாக நிலத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் தகப்பனே. கேட்க மறந்து எல்லாவற்றையும் புரிப்படுத்திக் கொள்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.